மலையாள பாட்டு நல்லா இருக்கா? ரொம்ப அருமையா பாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே மலையாள பாடல் தெரியும் சுந்தரஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம் தான். திருவோணம் தான். அதாவது பாத்தீங்கன்னா எதிர வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி விஷு புத்தாண்டு இல்லையா? நிச்சயமா நிறைய பேருக்கு திருவோணமா அமைய போது அந்த புத்தாண்டு நிகழ்வு. கண்டிப்பாக அதனை பற்றி பேசுவதற்காக அந்த பண்டிகையினுடைய சிறப்பு அம்சம் என்ன, அதனுடைய மகிமை என்ன, அதை பற்றி பேசுவதற்காக மலேசியா மலையாளி இந்து மத பாரம்பரிய பரிஷத்தின் தலைவர் NR நம்பியார் மற்றும் பிரவீன் வந்திருக்காங்க. இவங்க வந்து பிரவீன் பாத்தீங்கன்னா இளைஞர், நம்மள மாதிரி ஒரு இளைஞர். இந்த இளைஞர் வந்து இந்த மாதிரியான பண்டிகை வந்து அதுவும் குறிப்பாக புத்தாண்டை வந்து எப்படி அவர் கொண்டாடுறாரு, அவங்களுடைய வட்டாரம்னா எப்படி கொண்டாடுகிறார்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷு காணும் அப்படின்னு சொல்லுவாங்க, விஷு காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கனி காணுதல் அப்படின்னு இந்த விஷயத்த வந்து இதனுடைய மகத்துவம் என்ன, அதை பற்றி பேசுவதற்காக இவங்க வந்திருக்காங்க. மேல் அவங்களை சந்தித்து மேலும் விவரங்களை நடத்திட்டு விஷு ஆசம்சகள். விஷு ஆசம்சகள். நமஸ்காரம் வினோத். நமஸ்காரம் சுதா. நமஸ்காரம். நலமா இருக்கீங்களா எல்லாரும்? பாத்தீங்க அப்படின்னாக்கா விஷு கனி இப்ப வந்து நாங்க விருதுகள் நிகழ்ச்சி மூலமா நட்டுட்டோம். அது நிச்சயமா எங்களுக்குமே இந்த புத்தாண்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமான புத்தாண்டு அமையும். எல்லாருக்கும் இருக்கணும், சுபிட்சமான ஒரு புத்தாண்டா இருக்கணும் எல்லாருக்கும். விஷு புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷு கனி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷு கனி வந்து ஏன் காட்டுறாங்க அது ஒன்று. பிறகு வந்து விஷு கனின்னு சொல்லும் போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பொருட்கள் வந்து அங்க இருந்தாங்க? விஷுக்குன்னு சொல்லும்பொழுது நமக்கு 2 முக்கியமான பொருள், அதாவது விஷுக்கனியும் விஷு கைநூட்டம் 2 இருக்கு. விஷுக்கனின்னு சொல்லும் பொழுது இந்த கனிகள் எல்லாம் நாம் சேகரித்து வைத்து முதல் நாள் ராத்திரியை நாங்கள் சேகரித்து வைத்து மறுநாள் காலையில் அதிகாலை எழுந்து பார்ப்பதுதான் விஷுக்கனி. அந்த விஷுக்கனி எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும் என்ன மாதிரி பொருள் எல்லாம் சேர்க்கிறதுனா, ஆனா எந்தெந்த பொருட்களை அதில் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கின்றது நம்முடைய பாரம்பரியத்துல. அதில் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, மஞ்சள் வெள்ளரி இருக்கு, மஞ்சள் கலரான பழங்கள் இருக்கு, கனிகள் எல்லாம் எந்த கனிகள் எல்லாம் மஞ்சளா இருக்கின்ற கனிகள் நாங்க சேர்ப்போம். அதுவும் கனிகள் வந்து மஞ்சளா இருக்குது எல்லா கனிகளும் சேர்க்க முடியாது. ஒரு வெண்டைக்காய் மஞ்சளா இருந்தா அதை சேர்க்க முடியாது, கத்திரிக்காய் மஞ்சளா இருந்தா சேர்க்க முடியாது. எந்த ஒரு காய் கனி வந்து பச்சையும் மஞ்சளாக சேர்ந்தால் இரு வழியிலும், அதாவது இரு பொருளும் இரு காலங்களையும் நம்ம உபயோகிக்க முடியுமோ அந்த கனியில் தான் நாங்க எடுப்போம். விஷு என்றாலே நம்ம இரு பாதையும் ஈக்குவலி தொட்டு சரி பாதி, அதாவது சொன்ன விஷுவுக்கு 12 மணி நேரம் இரவும் 12 மணி நேரம் பகலும் இருக்கின்றது. அப்ப 2 விதமும் சேர்ந்திருக்கு, ஈக்குவலா நமக்கு வாழ்க்கையில் இருக்கின்றது. அதுபோல ஒவ்வொரு கனிகளும் பச்சையாக நாம் உபயோகிக்க முடியுமா, பழுத்தாலும் உபயோகிக்கணும். அதுதான் நாங்கள் இந்த கனிகள் எடுக்கிறது. இப்ப மஞ்சள் வெள்ளரிக்காய் பாருங்க, அது பச்சையா இருந்தா நம்ம உபயோகிக்கலாம், சாப்பிடலாம். மஞ்சளா இருக்கும்போது நம்ம கறிக்கு சேர்க்கலாம். அது போல நம்ம ஆரஞ்சு இருக்கு, தேசிக்காய் இருக்கு, தேங்காய் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு. இதெல்லாம் பச்சையா இருந்தாலும் உபயோகிக்கலாம், மஞ்சளா இருந்தாலும் உபயோகிக்கலாம். இதுதான் நமக்கு சேர வேண்டிய கனிகள். இந்த கனி காண்பதுதான், இந்த கனிகள் கண்டாதான் நாங்கள் எங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும்னு சொல்லி நாங்கள் இந்த கனிகள் சேர்த்து வைப்போம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்குமே ஐஸ்வர்யம் நல்ல ஒரு ஆண்டாக அமையும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காங்க. பிரவீன், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க, இந்த விஷயத்துல இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணும்பா, இதெல்லாம் செஞ்சாதான் வந்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ உங்களுடைய வட்டாரத்துல வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து எப்படி நீங்க உள்வாங்கிக்கிறீங்க? சிறிதா இருக்கும் போதே என்னோட தகப்பனார், அம்மா, அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் வந்து ஒன்றா கூடி இந்த பெருநாள் வந்து சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம். எல்லாம் ஒன்று கூடி சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று அன்று வந்து எல்லாரும் இணைந்து எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு நாள் முன்பே எல்லாரும் வந்து எல்லாம் விஷு கனினா இன்றே வந்து எல்லா சாதனங்கள்லாம் வாங்கி வைத்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வைத்து 4 விஷு கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கும். சரி, இப்ப வந்து இந்த மாதிரியான நீங்க அவங்க கூட சேர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நம்மளுடைய மொழியில பேசுறேன் போர் அடிக்கல? இல்ல, ஏன்? இது வந்து எங்களோட பாரம்பரியம், நம்மளோட பாரம்பரியம்னால போர்ல அடிக்கல. ஒரு வருஷத்துக்கு வந்து 2 வாட்டி தான் நாங்க செய்வோம், விஷயம் ஓணமும். அதனால எங்களுக்கு அது சலிப்பா இல்ல, பாரம்பரியமா இருக்கு. இன்னும் பிறகு நீங்க இன்னொருத்த பணிவா பேசலாம், இவ்வளவு பணிவு தேவையில்லை. இளைஞரோட வழியை பேசுறாரு, அதனாலதான் அவர்களுக்கு ஆக்சுவலி உண்மையில சொல்ல போனா இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பொருட்களை சேர்க்கும் போதுதான் அவர்களுக்கு இந்த அர்த்தம் புரியுது. நம்ம வந்து
உற்சாகம் எல்லாம் புரியும். அடுத்த தலைமுறை எங்க தலைமுறைக்கு வந்து நாங்க வந்து சொல்லி போய் சேர்க்கிறீங்க. இந்த விஷுக்கணில பழங்கள் மட்டும் கிடையாது, அதை வந்து விஷுக்கணி காண்றதே அதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா? அதிகாலையில எழுந்து வருது, அந்த முறையை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதிகாலை நாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து வரும்பொழுது நம்முடைய மூத்த தாயார், அதாவது பெண் சகோதரி இருந்தா பெண் அங்கத்தினர் குடும்பத்தில் இருந்து அவர் தான் முதல்ல எழுந்து இதெல்லாம் தயார் பண்ணி வைத்து விளக்கம் கொடுத்து குருவாயூர் பண்ணிருப்பாரு. கிருஷ்ணா தான் நான் கனி காணணும். எனது பாட்டுல எப்படித்தானே வருது, செத்தி மந்தாரம் துளசி பிட்சக மாலையை சார்த்து குருவாயூர் பண்ணி கனி காணணும் பாட்டு. அந்த பாட்டு நமக்கு இருக்கு. இந்த ஒவ்வொரு அங்கத்தினரும் கண் பொத்தி வந்து பார்க்கும் பொழுது அந்த கண் விழித்ததும் பார்ப்பது இவ்வளவு ஐஸ்வர்யமான ஒரு பொருட்கள் இருக்குல்ல, இதோட சேர்த்து ஒரு கண்ணாடியை வைப்பாங்க. இதுக்கு புறம் ஒரு கண்ணாடி வைத்தோம்னா இந்த பொருட்கள் எப்படி இருக்கும், நிறைந்து இருக்கும். அப்ப அந்த நிறைந்து இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகுது, சந்தோஷம் உண்டாகுது. இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் போது அதை நாம் வந்து சுத்தமா பார்க்கறதுக்கு இந்த வால் கண்ணாடி வச்சிருக்கோம். இந்த வால் கண்ணாடியில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய சந்தோஷ பிரதிபலன் வால் கண்ணாடி இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்ல, அதாவது லட்சணம் பார்ப்பது இவரை பார்த்தா அவரை பார்த்தேன்னு சொல்லுவோம் இல்ல, தேவையில்லை. நம்ம சொந்தம் பார்ப்போம். நம்முடைய லட்சணம் வந்து நமக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கின்றது, அந்த சந்தோஷத்தை பிரதிபலனான கண்ணாடியில் பார்த்த உடனே அந்த வருஷம் பூரா நமக்கு சந்தோஷமாக இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த சந்தோஷம் உண்டாகும். குறிப்பா அது நிறைய பொண்ணு பொருள் இந்த மாதிரி ஜொலிக்கக்கூடிய விஷயங்கள்ல வைக்கும் போது அந்த கண்ணாடியில பிரதிபலிப்பும் ஜொலிக்கும், அந்த புத்தாண்டை ஜொலிக்கும். அந்த கொன்றைப்பு வந்து அதுக்கு வந்து ஒரு சரித்திரம் இருக்கு. அந்த கொன்றைப்பு சொன்னா ஒரு சின்ன ஒரு கதை. ஆதி காலத்துல வந்து ஒரு பிராமண குட்டி, உன்னிக்குட்டன் பேரு. அவன் என்ன செய்தான், எப்பவும் ஒவ்வொரு நாளும் அம்பலத்துக்கு கோயில போய் தொழுதுட்டு வரும்போது அவன் அம்மாட்ட கேட்பான், கிருஷ்ணாவை நீங்க தொழுதுட்டே வர, நான் கிருஷ்ணா பார்க்கணும், எனக்கு ரொம்ப கிருஷ்ணா எனக்கு தெரியணும் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் என்ன செய்யறா, அந்த சிறிய பையன் கோயிலுக்குள்ள போய் கிருஷ்ணாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணா மனுக்கு, கிருஷ்ணா நீ என்ன அங்கேயே இருக்குவே, என்ன வந்து பார்க்க மாட்டேங்க, எப்போ ஒண்ணு நேரடியா பார்க்கலாம்னு சொல்லி அப்படி வற்புறுத்தி கேட்ட உடனே கிருஷ்ணா நேரடியா வந்து அவனை அனைத்து கட்டி பிடித்தாராம். கட்டி பிடிச்ச உடனே கிருஷ்ணா என்ன செய்திருக்காரு, இவ்வளவு அழகான குழந்தைக்கு என் மேல் பாசம் இருக்கு, எனக்கு ஏதாவது திரும்ப தரணும்னு சொல்லி அறையில் இருக்கின்ற இடுப்பில் இருக்கிற அரஞ்சானத்தை கழற்றி கொடுத்தாராம் இந்த பையனுக்கு. இந்த பையன் சந்தோஷமாக இந்த அரஞ்சானத்தை கொண்டு போய் வீட்டுல தாயாருக்கு சொல்லி, நான் கிருஷ்ணாவை பார்த்தேன், கிருஷ்ணனுக்கு தந்தாருன்னு சொல்லி. மறுநாள் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற குரு வந்து சொல்லியிருக்கார், ஆலயத்தில் கிருஷ்ணாவுக்கு சமர்ப்பணம் செய்த அரஞ்சானம் காணாம போயிட்டு சொல்லி. அப்ப என்ன செய்தார், இந்த குழந்தை தான் எடுத்திருக்கார் என்று சொல்லி ஒரு அந்த வட்டாரத்திலே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கி அந்த தாயாருக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த அரஞ்சானத்தை எடுத்து வீசி எறிந்தார்கள் ஒரு மரத்தில். வீசி எடுத்த உடனே இந்த கிருஷ்ணா வந்து சொன்னாருன்னா, நான் வந்து என் குழந்தைக்கு கொடுத்தேன், அது எல்லாருக்கும் செழிப்பா இருக்குன்னு சொல்லி அது கொன்றையாக பூ, மஞ்சள் பூவாக அது மலர்ந்து அந்த பூக்கு கொன்றை பூன்னு பேர் வைத்து பொன்னப்பூ. அப்ப நான் கனி பார்க்கும் பொழுது பொன்னப்பூ. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அந்த பூ பாருங்க மரத்தில் இருக்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும், ஆனா பறித்து கொண்டு வைத்தா கொண்டு போகும், கொட்டி போகும். பாருங்களேன், கொஞ்சம் நேரம் வச்சுன்னா கொட்டி போகும். பகவானுடைய அழகு நாம் இருந்து பார்க்க வேணும். அதை நாம் மாத்திரம் எடுத்துக்கொண்டு வைத்தா பயிலாம் போதும். பகவான் அங்க இருக்கார், அனுக்கிரம். அந்த அழகு எப்பவும் நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார். அதான் அந்த கொன்றைப்புக்கு மகிமை. அதுதான் இந்த கொன்றைப்பு இந்த காலத்துல தான் வருது, சித்திரை மாத காலத்துல தான் இந்த கொன்றைப்பு பூக்கும். தனி சிறப்பு. மலேசியாவிலேயும் நிறைய இருக்கு சுதா, வினோத். நீங்க புட்ராஜயா சைபஜெல்லாம் போனா எல்லா இடங்களிலும் இந்த மரங்கள் பூத்து அவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்ப ஒரு சித்திரை மாதம் விஷு களை கட்டி இருக்குன்னு சொன்னா நம் நாட்டிலே களை கட்டி இருக்கு, கேரளத்துல மாத்திரம் இல்லை, நம் நாட்டிலே களை கட்டி இருக்கு. எனக்கு இந்த ஏலம் சமூகம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உணவு பதார்த்தங்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோடைய தனி ருசி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த மாதிரியான பண்டிகையின் போது, புத்தாண்டின் போது என்னென்ன மாதிரியான உணவு பதார்த்தங்கள் பரிமாறும்? நம்முடைய உணவில் பார்க்கும் பொழுது எல்லாம் மரக்கறி வெஜிடேரியன் ஃபுட் தான் மிக்க வர நாங்கள் சமைக்கிறது. அந்த விஷுவல்னு சொன்னாலும் இவ்வளோ காய்கறிகள்லாம் இருக்குது, இதை நாங்கள் திரும்ப இதான் சமைப்பது. முக்கியமா எங்களுடைய உணவுகளில் பார்க்கும் பொழுது நாங்கள் விரும்பி சமைத்து சாப்பிடுவது அவியல், மோர் குழம்பு. எங்களுக்கு வந்து மோர் தான் அதிகம் உபயோகிக்கின்றது. தேங்காய் வந்து பால் எடுத்து சமைப்பது. ஆனா நாங்க தேங்காய் பால் சமைக்க மாட்டோம், தேங்காவை அரைத்து அதே உணவில் சமைத்தான் இருக்குது. அப்ப தேங்காய் அரைச்ச கறி, தேங்காய் அரைச்ச குழம்பு, தேங்காய் அரைச்சு போட்ட தோரன், இந்த மாதிரி பொருட்கள் தான் நாங்க எங்களுடைய பதார்த்தங்கள் இருக்கின்றது. உண்மையில சத்தியன்னு சொல்லும் பொழுது ஓணத்துக்கு தான் சத்தியா. ஓணம் திருவோணம் தான் சத்தியம். 16 பதார்த்தம் நாங்க சமைத்து நாங்க சத்திய உண்ண வேணும். விஷுக்கு சத்திய வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. இருப்பினும்
நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்து விஷு அன்று நாங்கள் மரக்கறியில சமைத்து உண்ணுவது எங்களுக்கு விசேஷமான ஒரு இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி அது இருக்கு, மாங்காய் பச்சடி இருக்கு, அது விதவிதமான பச்சடிகள்லாம் இருக்கு. பாருங்க, வெள்ளரி பச்சடி, மாங்காய் பச்சடி, பப்பாய காய பச்சடி, பச்சடிகள் விதவிதமான பச்சடிகள் இருக்கு. அதான் சொன்ன ஒரு 16 பதார்த்தம் இருக்கு. கூடைபட்சம் 22 23 பதார்த்தம் வரும். சரி, மற்றொரு விஷயம், இந்த விஷு அப்படின்னு சொன்ன கைநீட்டம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல இருக்கிற பொருள் பாருங்க, பணம் இருக்கு. பணம் வந்து நாணயங்கள் நாங்க வைத்திருப்போம், வெள்ளி நாணயம், தங்க நாணயம் வைத்திருப்போம். அன்று வந்து இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த தினத்துக்கு ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் பணம் கொடுக்க வேணும். இந்த அன்பாவன்னு சொல்றோம் இல்ல, அது நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்ததுதான். 2 நாணயத்தை ரெண்டு வெற்றிலை ஒரு பாக்கும் வைத்து நாங்க இந்த நாணயத்தை வைத்து ஒவ்வொரு அங்கத்தினரும் கொடுப்போம். மூத்தவரை இளைஞர் கொடுக்கணும். அன்று வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் என்ன செய்வார்கள், அன்று தான் தாய்மாமன், பெரிய அண்ணா, அண்ணி இவர்களுடன் கேட்டுக்க வாங்கலாம், தரலாம். இந்த ஒரு பொருள் வந்து கொடுத்தாலும் வருஷப்பிறப்பு அன்னைக்கு, விஷு அன்னைக்கு கட்டாயம் கொடுக்கணும். அந்த கைநீட்டம்னு சொல்றது அது வந்து வெறும் நாணயங்களா தான் இருக்குமா அல்லது நோட்டுகளாகவும் இருக்கலாம்? நோட்டுகளை கொடுக்குறாங்க, ஆனா நாணயம் தான் முறை 2 நாணயம் இருக்கணும். டபுள் ஹாப்பினஸ் சொல்லணும்னா 2 நாணயம் வச்சுதான் கொடுப்பது நாங்க முறையின்படி. ஆனா இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் 5, 10, 15, 20 இப்படிலாம் வைக்க வேண்டிய இருக்கும். ஆனா அதை வந்து எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கு வந்து நம்ம அந்த நாணயம் இருந்தா நமக்கு நன்மை உண்டாகும். அதுக்காக தான் கொடுக்கிறது. பணத்தின் ஒரு வேல்யூ என்னன்னு சொன்னாங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி ஃபார் லைஃப். அது நம்ம சொல்றோம்ல, நம்ம வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதுக்காக அந்த அதிகாலையில் வந்து எழுந்து கனி கண்ட உடனே இந்த கனி காண்பது, கண்ட உடனே கை நீட்டம், உடனே கை நீட்டி வாங்குவதுதான் கை நீட்டம். அர்த்தமே அதுதானே இருக்கு. சரி பிரவீன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க கொண்டாடும் பொழுது கை நீட்டமோ அல்லது வந்து காலையிலே விழுந்து முதல் மங்களகரமான பொருட்கள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இவ்வளவு நல்ல விஷயம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம உள் வாங்கிக்கிட்டு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, உங்களுடைய வருகின்ற சந்ததியினர்களுக்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் வந்து இந்த மாதிரியான பெருமைகள் வந்து அவங்களுக்கு தெரியுதா, அல்லது நீங்க வந்து எடுத்து போய் மற்ற இனத்து நண்பர்கள்ட்ட நீங்க சொன்னீங்களா? இதை பற்றி வந்து எனக்கு கூட இருக்கிற எல்லாத்துக்கிட்ட நான் சொல்லுவேன், என் கலாச்சாரத்தை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கும் இதை பத்தி தெரியணும். தெரியாத ஆளுக்கு மலேசியால வந்து நிறைய மலையாளி இருக்காங்க, மொழி பேச தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுல வந்து ஆங்கிலம், தமிழ் அதுதான் பேசுறாங்க. மலையாள மொழி தாய்மொழியை மறந்துட்டாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என் கூட இருக்கிறோம் சரி, மற்றவர்கிட்ட என்ன அட்வைஸ் பண்றேன்னா, இது எங்களோட நம்ம கலாச்சாரத்தை வந்து நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதான் சமாஜம், மலையாளம் சமாஜம்லாம் வந்து நிறைய இருக்கு, நிறைய ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறாங்க, இதை பற்றி எல்லாம் சொல்லி தராங்க. அப்புறம் கலந்து குறிப்பாக ஒரு இளைஞர் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா நம்மளுடைய பெருமைகள் உங்களுக்கு தெரிகின்றது, நம்மளுடைய கலாச்சாரம் உங்களுக்கு தெரிகின்றது. அதை உள் வாங்கிக்கிட்டீங்க, அதை மற்றவர்களுக்கு சொல்லணும், அதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு வந்து மற்றவர்கள் சொல்லும்போது பெருமையாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரிங்க, நிறைய விழுதுகள் மலையாள அன்பர்கள்லாம் பார்த்துட்டு பண்ண நிகழ்ச்சியை இது வரக்கூடிய ஏப்ரல் 14 விஷு புத்தாண்டு இல்லையா, அவர்களுக்கு உங்களுடைய தாய்மொழியில வாழ்த்துக்களை சொல்லுங்க. 14 ദിവസം ഏപ്രിൽ 14 നമ്മൾ എല്ലാവരും ആഘോഷിക്കാൻ പോകുന്ന വിഷു ദിവസം പ്രമോദിച്ച് ഞങ്ങളുടെ പക്കാരന്റെ പേരിലും ഞാനും ഞങ്ങളുടെ കുടുംബത്തിനും രവിയും ചേർന്ന് മലേഷ്യയിലെ എല്ലാ മലയാളികൾക്കും ഞങ്ങളുടെ ഹൃദയം നിറഞ്ഞ വിഷു ആശംസകൾ. விஷு ஆசம்சைகள். நன்றி, வணக்கம். நன்றி. சரி, நல்ல நேர்காணல் பார்த்தாச்சு.